சரி ஓகே. வெல்கம் டூ ஓகே சாரி பழைய ஐயர் போன வாரம் பண்ண வெல்கம் டு சையது வாட்டு. மெயினா இப்ப நம்ம சும்மா ப்ரீ ஆக்ஷன் முன்னாடி டெக்னிக்கலா இல்லனாலும் ஏதோ சின்ன சின்ன டிஸ்கஷன் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். எல்லாரும் டிஎம்ல வந்துட்டு கன்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். உன்னை யாரும் சிஎஸ்கேல கூப்பிடலையா? மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. உன்னை ஏன் இன்னும் யாரும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சிஎஸ்கேல இருந்து எங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த பேசிட்டு இருக்க இவனுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏற்கனவே சொன்னதுதான். தமிழ் கிரிக்கெட் ஆடியன்ஸ் ஒரு நீஷ் கம்யூனிட்டி. அதுக்குள்ள சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னொரு நீஷ் கம்யூனிட்டி. அதுக்குள்ள சிஎஸ்கேவே திட்டி சிஎஸ்கே நல்லா இருக்கணும்னு வல்கரா பேசுறது இன்னொரு நீஷ் கம்யூனிட்டி. அதுக்குள்ள இந்த நாய் சப்போர்ட் விஜய்னா கடி பண்றது இன்னொரு நீஷ் கம்யூனிட்டி. இவ்வளோ பேர்ட்ட சண்டை இழுத்துட்டு இந்த உள்ள இருக்கிற சிஎஸ்கே ஃபேன்ஸே அடிச்சுட்டு நீங்க என்ன கூப்பிடல என்ன கூப்பிடல அது எப்படி இல்ல கூப்பிடுவாங்க? நான் சொல்லவே இல்ல என்ன கூப்பிடலன்னு. அஃப் கோர்ஸ் கூப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணே ஒண்ணு சரி தான் அது வச்சு அதாவது கேட்கிறவங்கள சொல்றேன் கேட்கிறேன். டேய் கூப்பிட மாட்டாங்களா? நாங்க கூப்பிடுறவங்களே புடிச்சு திட்டிட்டு இருக்கோம்டா. அவன் எப்புட்றா கூப்பிடுவான்? கமிங் பேக் டூ ஆக்ஷன். என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? என்ன நடக்கும் ஆக்ஷன்ல? என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சோசியல் மீடியா போனா, சிஎஸ்கே ஃபேன்ஸும், கேகேஆர் ஃபேன்ஸும் உலகத்திலேயே இருக்கிற மிட் பிளேயர் எல்லாத்தையும், இவன் தான்டா அடுத்த மாஸான பிளேயர்ன்னு ஹைப் பண்ணிட்டுருக்கானுங்க. ஆனா, இவங்க எல்லாருமே மிட் பிளேயர் தான். மேபி எக்செப்ஷன் ஆஃப் கேமரூன் கிரீன் தவிர்த்து, எல்லாருமே மிட் பிளேயர் தான். நம்ம யார எடுத்து அவரும் எப்படி நம்மளுக்கு என்ன கிடைக்க செட் மாட்டான். ஆஃப் பாயிண்ட் என்னன்னா கேமரன் கிரீனும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான். கேமரூன் கிரீன் கிடைக்க மாட்டான். கேமரூன் ம். கிரீன் வந்து ம் அ மினிமம் 20 க்ரோர்ஸ் போவான். கன்ஃபார்மா மினிமம் 20 க்ரோர்ஸ் போவான். அண்ட் ஒரு பாயிண்ட்‌க்கு மேல சிஎஸ்கே பிட் பண்ணி கேகேஆர்ட்ட உட்டாலும் நமக்கு பிரச்சனை. நம்ம எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை. எப்படி பார்த்தாலும் கேமரூன் கிரீன் வந்து ஒரு ப்ராப்ளம் தான். அது விட்டா என்ன பிரச்சனைன்னா, இப்ப நம்ம கேமரூன் கிரீன விட்டோம்னு வைங்களேன், கன்ஃபார்மா பத்திரானா திருப்பி 11 கோடிக்கு விப்பான். அதுக்கு கேமரூன் கிரீனயே எடுத்துட்டு போயிரலான்றது தான் என்னோட பாயிண்ட். சிஎஸ்கே வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். ப்ளீட் கேகேஆர் ஸ்பர்ஸ் கண்டிப்பா. ஏன்னா, அவன வந்து ஏதோ ஒரு பிளேயர்ல ப்ளீட் பண்ண வைக்கலன்னா, அவன் நம்ம டொமஸ்டிக் பிளேயர கூட உருப்படியா எடுக்க விடமாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஈவன் தோ தே ஹேவ் பெரிய பர்ஸ் அமௌண்ட் இருந்தாலுமே, அவங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டிய ஹோல்ஸ் வந்து ஜாஸ்தி. அவனுங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஹோல்ஸ் இருக்கு. அவனுங்க வந்து பேட்டிங் ஃபில் ஆனா கூட, அந்த பேட்டிங்ல கூட ஒண்ணும் ப்ராப்பரா இன்ஃபாக்ட் கேப்டனே கூட பிரச்சனை தான். ரஹானேவே ஃபுல் சீசன் எப்படி ஆட வைக்க போறாங்க, கேப்டனா கொண்டு வர போறாங்கங்கிற அவங்களுக்கு நீங்க எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தாலுமே, ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எல்லா இடத்துலயுமே ஹோல்ஸ் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணோம்னா, அட்லீஸ்ட் நம்ம எல்லா பிளேயரையும் அவங்கள வந்து வெங்கடேஷ் ஐயர நம்ம வந்து 10,00,00,000, 15,00,00,000 20,00,00,000 ரிஸ்க் எடுத்து பிட் பண்ண முடியாது. இந்தா எடுத்துக்கன்னு குடுத்துட்டான்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். சோ அதுல ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒண்ணு சாலிடா நம்ம ரிஸ்க் எடுத்து பிரைஸ் ஹைக் பண்ணலாம்னா, தட் இஸ் கேமரான் கிரீன். ஏன்னா, ஆமா. ஈவன் இஃப் ஹி கம்ஸ் அட் அ லிட்டில் பிட் காஸ்ட்லியர் ஆப்ஷன். ஓகே ஸ்டில் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் ஹிம். அட்லீஸ்ட் இந்த லோவர் மிடில் ஆர்டர்லயே எங்கேயோ ஒரு இடத்துல ம். அவன யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலர் ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. சோ சிஎஸ்கே வந்து டெஃபினெட்லா அக்ரெசிவா வந்து கேமரான் கிரீன்க்கு வந்து பிட் பண்ணி ஆகணும். பண்ணி பண்ணா தான் ஆகணும். வேற மட்டும் தான் வழி இல்ல. என் அ பண்ணா மட்டும் தான் அந்த இத லெவல ஈவன் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து நம்ப அந்த இவ்ளோ பர்ஸு இவ்ளோ பிளேயர்ஸ ரிலீஸ் பண்ணி, இவ்ளோ பர்ஸ நம்ம ஃப்ரீ பண்ணதுக்கு ஒரு பெனிஃபிட் எடுக்க முடியும். இல்லன்னா ஆமாமா. வேற நம்மளுக்கு வழி வந்து இல்ல. ஒரு நமக்கு நம்ம டார்கெட் லிஸ்ட் இந்த எல்லாரும் ஒண்ணு ரிட்டயர் ஆயிட்டானுங்க, இல்ல வரலன்ட்டானுங்க. நம்ம அ கேமரூன் கிரீனுக்கு இப்போ பிட் பண்ணி பிரைஸ் ஏத்தி தான் ஆகணும். இதுல நீங்க சொன்னதுல எனக்கு என்ன ஒரு மன நிம்மதியா இருக்குன்னா, நம்மள விட அதாவது நம்ம 2023ல கப் அடிச்சுட்டு இப்ப சீரழிஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு அப்புறம் கப் அடிச்சுட்டு ஒருத்தன் சீரழிஞ்சுட்டு இருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயரோட இருக்கிற சண்டை. ஸ்ரேயஸ் ஐயர ரிலீஸ் பண்ணிட்டு, ரசல ம், எடுத்துட்டு இப்ப ரசல ரிலீஸ் பண்ணிட்டு, என்ன ம். ஸ்ட்ராட்டஜின்னே தெரியாம நம்மள விட டீம் சிதஞ்சு போய் ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். அத நினைக்கும்போது தான் சரி ஓகே அப்பாடா! நம்ம கூட இன்னொருத்தன் இருக்கான் அப்டின்ட்டு நிம்மதியா இருக்கு. நோபடி எல்ஸ் கேன் சேலஞ்ச் கேகேஆர் ரைட் நவ். மத்த ஆமாமா. டீம் யார்ட்டயுமே பர்ஸ் கிடையாது. நோபடி எல்ஸ் கேன் ஆமாமா. சேலஞ்ச் அதாவது கேகேஆர். அ, அதாவது நம்ம வந்து என்ன ஸ்ட்ராட்டஜில போனோம்னா, நம்ம வந்து 20 குரோர்ஸ் ஆனாலும் பரவால்ல கேம் கிரீன் வந்தா ஓகே அப்டின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜில நம்ம போனோம்னா, ம். டொன் கேகேஆர் சப்போஸ் எடுக்குறான்னா 20 குரோருக்கு மேல தான் எடுப்பான். அப்ப அவன் பர்ஸ் கன்ஃபார்மா ட்ரெயின் ஆயிரும். ஒரு 20 குரோர்ஸ் ட்ரெயின் ஆயி, ஹி வில் பிகம் ஈக்குவல் டூ அஸ். இம்மீடியட்லி 60 குரோர்லேருந்து அவன் 40 குரோர் ஆயிருவான். நம்ம இன்னும் 44 குரோர்லயே இருப்போம். ஸோ எய்தர் வி வில் கெட் கேமரன் கிரீன் ஃபார் 20 குரோர்ஸ் ஆர் வி வில் ப்ளீட் கேகேஆர்ஸ் பர்ஸ் அண்ட் மேக் தெம் ஈக்குவல் டூ அஸ். வேற வழியே கிடையாது நமக்கு. இல்லன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணுவான் ப்ரோ. இருக்கிற எல்லா பிளேயரும் ஹி கேன் கோ. பிகாஸ் குவாலிட்டி பிளேயரே ஒரு 10, 15 பேர் தான் இருக்கானுங்க. மித்த எல்லாமே இந்த ரூ. 1,00,00,000 கீழ போற டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான். ஸோ அந்த 10, 15 பிளேயருக்குமே கேகேஆர் வில் டார்ச்சர் அஸ் இஃப் வி ஹேவ் 60 குரோர்ஸ் அண்ட் கேமரன் கிரீன் சீப்பா போயிட்டான்னாலும் 50 குரோர்ஸ் வச்சு நம்மள டார்ச்சர் பண்ணுவான். கன்ஃபார்மா. ஆமா. மெயினா என்னன்னா, வேற எந்த பிளேயரும் நம்ம அந்த மாரி அக்ரெசிவா போய் அவன ப்ளீடே பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப நம்ம வந்து வெங்கடேஷ் ஐயர் 10 குரோர்ஸ்க்கு எடுத்தா கூட நம்மளுக்கு அது பெரிய ப்ராப்ளமா போய் முடிஞ்சிரும். நம்மளுக்கு ஏன்னா அது பெருசா யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே இஷ்யூஸ் இருக்கு. மேபி வெங்கடேஷ் ஐயர் டெல்லி கில்லி எவனாச்சும் போனா போலாம்.
அதெல்லாம் மத்தவன் எவனாவது பார்த்துக்க சொல்லு அந்த வேலையெல்லாம். ஆர்சிபி கூட போக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. வேற எவனையாச்சும் அந்த வேலைய பார்க்க சொல்லிடலாம். அண்ட் இன்னொன்னு பத்திரனாவும் நம்ம ஹைப் பண்ண முடியாது. ஏன்னா, பத்திரனா திடீர்னு திருப்பி 13,00,00,000 நம்ம கையிலேயே குடுத்துட்டான்னு வையேன், அந்த ஒருத்தன் மொட்டை மண்டையில கை வச்சுட்டு ஒரு வடிவேல் காமெடி அந்த மாரி இத ஏன்டா என்ட்ட திரும்ப இல்ல, குடுத்தங்கிற இல்ல. மாரி தான் ஆயிரும். ஆக்சுவலி அ. ஏதோ பார்த்தேன். சிஎஸ்கே மேனேஜ்மென்ட்ல இருந்து ஆ நேதன் எல்லிஸ் தான் இஸ் கோயிங் டூ லீட் த பேஸ் அட்டாக்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க போல. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேல கன்ஃபார்மா பத்திரானாக்கு போமாட்டாங்கன்னு நம்பலாம். போனாங்கன்னா வந்து ஒப்பாரி வைப்போம் அவ்வளோதான். தலையில முக்காடு போட்டுட்டு 2 பேரும் இப்படி உட்காந்துருப்போம். அவ்வளோதான் 4 என்ன பண்றது? இல்ல ப்ரோ. 4 to 5 crores as a trump card let it be 5 there. க்ரோர்ஸ்க்கு ஒர்த் தான் ப்ரோ. 5 க்ரோர்ஸ்க்கு மேலலாம் போனா வேஸ்ட் தான். பத்திரானா ஆ. எடுக்கிறது வேஸ்ட் தான். ஆனா எனக்கு என்னன்னா, நான் இத வந்து இதே வியூவ தான் நம்ம வந்து முன்னாடியும் சொன்னோம். ஏன்னா ம். முன்னாடி வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருந்தது. இப்போ எனக்கு வந்து நிஜமாலே தெரியல. இப்போ பத்திரானாட்ட 5 க்ரோர் சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னே எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஆல்ரவுண்டர் லியம் லிவிங்ஸ்டன் தான் ஆப்ஷன். வேற ஆப்ஷன் இல்ல. நெறைய பேர் லியம் லிவிங்ஸ்டன் நானும் தான் சொன்னேன். இப்ப வேற ஆப்ஷன் இல்லையே. அவன் தான் வேற வழி இல்ல. அவனும் அதாவது ஏற்கனவே நமக்கு இலையில இருக்கிற மிச்சம் மீதிய தான் வச்சிருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க நொட்ல குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, பட்னியோட தூங்க வேண்டியதுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. லியம் லிவிங்ஸ்டன் இருந்தாலுமே, அவன் பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு வந்து மேட்ச்ச வந்து டுவார்ட்ஸ் தி எண்ட் ஃபினிஷ் பண்ணி தர ஆள் வேணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பின் ஹிட்டிங்க்குலாம் நெறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து இப்ப ஓப்பனிங் எடுத்தீங்கன்னா, இப்ப சாம்சன் இருக்கான். அப்புறம் இப்ப ஊ ஊரில் பட்டேலு, ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ் கெய்க்வாட் இவங்கலாம் மேல சாலிடா இது பண்ணிர்றாங்க. பின் ஹிட்டிங்ல ஒரு மிடில் ஓவர்ஸ்லேருந்து டெத் வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு டெவான் பிரைஸ்லாம் நீங்க நின்னு மேட்ச்ச ஃபினிஷ் பண்ணி குடுப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவன்ட்ட இருந்து நல்ல ஒரு ரன் ரேட்ட ஏத்தி குடுக்குற மாரி எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து சில மேட்ச் தட் வில் அது வந்து நெகட்டிவா கூட சொல்லலாம். பிகாஸ் ஹி கேன் கெட் அவுட் சீப்லி ஆல்சோ. சின்ஸ் ஹி இஸ் ஆன் தட் அக்ரெசிவ் மோட். அவன் வந்து சீக்கிரம் கூட அவன் வந்து அவுட் ஆயிரலாம். ஸோ அதனால நீங்க வந்து அந்த மேட்ச வின் பண்ணி குடுக்குறது வந்து அவன்ட்ட இருந்து இருக்காது. ஸோ அந்த மாரி ரோல்ல தான் நம்மளுக்கு யாராச்சும் வேணும் ஹூ கேன் உங்க மைண்ட்ல தல ஓடுதுன்னு நெனைக்கிறேன். அத இல்ல. எரேஸ் பண்ணுங்க. என் மைண்ட்ல தல கூட ஓடல. என் மைண்ட்ல டூபேன்னு ஓடிட்டு இருக்கு. தப்பா கெஸ் பண்ணீங்க. டூபேக்கு முட்டு குடுத்தாங்க. நான் டூபேக்கு மெயினா நான் ஏற்கனவே முட்டு குடுத்துருக்கேன். என்ன மெயினா முட்டு குடுக்குறேன்னா, ஒழுங்கா இன்டர்நேஷனல் லெவல்ல T20 மேட்ச் ஆடுறதே அவன் ஒருத்தன் தான் ப்ரோ. மொத்த டீம்லயுமே. நான் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. டசன்ட் இந்தியன் மேட்டர். பிளேயர்ல. ஒரு நிமிஷம் இருங்க. டசன்ட் மேட்டர். அதெல்லாம் இப்ப தேவையே கிடையாது. இப்போ ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் கூட்டு போய் சவுத் ஆப்பிரிக்கா ஆட வைக்க போறதில்ல. ஆஸ்திரேலியா ஆட வைக்க போறதில்ல. அப்படியே பச்சை கிராஸ் போட்டு சீமிங் கண்டிஷன்ல ஆட வைக்க போறது கிடையாது. ஒரே தொழில் இந்தியாவோட ஃபிளாட் ட்ராக் மேஜர். அத ஆட கத்துக்க. ஸ்பின் போட்டா ஆட கத்துக்க. அவ்வளவுதான். அதான் அவனுக்கு தெரியல. அவ்வளவு சிம்பிள். மத்ததெல்லாம் அவன் தெரிஞ்சு ஒண்ணும் யூஸ் கிடையாது. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இவன் அந்த 14 வயசு பையன் யாரு இப்போ சூரியவம்சி. ஈ ஸ்கோர் பெட்டர் தென் டூபே. அவன் இன்னும் ஹை ஸ்கூலே பார்க்கல. ஆனா அவன் வந்து டீசென்ட்டா ஆடுறாங்க. அ ஒழுங்கா T20 கன்டினியூஸா ஆடுறதே அவன் ஒருத்தன் தான் சொல்லலாம். இந்தியன் பிளேயர்ஸ்லயே. T20 ஆடுறான்னு சொல்லுங்க. ஒழுங்கா ஆடுறான். ஒழுங்கா ஒழுங்கா ஆடுறான்னு இல்ல, இல்ல. சொல்லாதீங்க. ஏன்னா அ மித்த இருக்கிற இந்தியன் பிளேயர் சஞ்சு சாம்சன் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கான். ருத்துராஜ் கைக்வாடுக்கு பிளேஸே இல்ல T20ல. வேற எந்த இந்தியன் பிளேயருமே கன்டினியூஸா ரெகுலரா இன்டர்வல்ல T20 கூட ஆடுறதில்ல. சரி ஓகே அதனால ப்ரோ. சரி ஓகே நான் ப்ரோ. ஆனா நான் அவன் ஆக்சுவலா அக்செப்ட் இத சொன்னா எல்லாரும் என்ன கம்பீர் மாரி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லாம இருக்கேன் ரொம்ப நேரமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஒன் திங் இஸ் வெரி கிளியர் தட் அந்த ஃபினிஷர் ரோல்ல வந்து அந்த லோயர் மிடில் ஆர்டருக்கு வந்து நம்மட்ட கரெக்ட்டான பேட்டர் இல்ல. சரிங்களா? ஆ 2வது மேல நம்மளுக்கு டாப் ஆர்டர் ஓரளவுக்கு ஃபில்டு. அதாவது ஊர்வில் ஆடலாமா, ஆயுஷ் ஆடலாமா, டூபே ஆடலாமா, இதுல யார உட்கார வைக்கலாங்கிற மாரி நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ ஒய் நாட் ஃபாலோ கம்பீர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் புஷ் சாம்சன் டவுன் டூ பிளே தட் ஃபினிஷர் ரோல். ப்ரோ சாம்சன் தான் ப்ரோ. சாம்சன் வந்து பவர் பிளேல நல்லா அடிக்கிற ஆளு ப்ரோ. நீங்க ருத்துராஜ் பவர் பிளேல விட்டீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வராது ப்ரோ. ஹி வில் நாட் பிளே ஃபாஸ்ட். யூ ஹேவ் டூ ஹேவ் சாம்சன் அட் த டாப். வீக்கெண்ட் அதாவது என்னன்னா, நீங்க இங்க போய் ஃபினிஷர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். நல்ல டிபெண்டபிள் பிளேயரா. அதுக்கு ருத்துராஜ கொஞ்சம் ஆக்ஸலரேட் பண்ண சொல்லலாம். நீ கொஞ்சம் அடிச்சு ஆடுன்னு சொல்லலாம். பிரச்சனை கிடையாது. அவன் அதுவும் இல்லாம அது ஒண்ணும் கரெக்ட்டு. புரிஞ்சுக்கோங்க. அவன் வந்து இன்னொன்னு அவன் என்னன்னா ஏன் பேஸ் ஆட மாட்றான்னு நான் சொல்லவாட்டா? இப்படி பேஸ்ல ஆக்ஸிலேட் பண்ண ட்ரை பண்ணி 0 ஆஃப் 1ல அவுட் ஆயிடுறான். அதனால தான் அவன் சேஸ்ல ஆட இல்ல ப்ரோ. மாட்றான். அதுக்கு சாம்சன் வேணும் ப்ரோ. ருத்துராஜ் இஸ் நாட் ஆக்ஸிலேட்டிங் இன் பேஸ். யூ ஹேவ் ஆயுஷ் அண்ட் த அதர் சைட். புரியுதுங்களா? பட் அவன் வந்து பட் அ இ அதான் ஆயுஷ நம்பி மட்டும் நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியாதுன்னு சொல்றேன். ஆயுஷ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அ அனலைஸ் பண்ணிட்டு வருவானுங்க. ஆயுஷ்க்கு கரெக்ட்டா பிளானுக்கு படி போட்டாங்கன்னா, ஆயுஷ் ஷைன் ஆவானா நமக்கு தெரியாது. இல்லண்ணா. அட்லீஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 2, 3 மேட்சஸ் ஐ அம் சேயிங் டூ செக் இட் அவுட். ம், நான் என்ன சொல்றேன்னா, ம். யூ ஹேவ் ஒன் அக்ரெஸ்ஸர். ஹி இஸ் கோயிங் டூ பிளைண்ட்லி ஹிட் எவ்ரி பால். ஆயுஷ் மாத்ரே வந்து இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாட் பேட் பண்ண போறது கிடையாது. விக்கெட்ட பேக் பண்ண போறது கிடையாது. அடிக்க போறான்.
அதுவே மீறி ஸ்குயிக்கி கிட் இருந்தாலும் அதுக்கடுத்து யார் வரப்போறா? ஊர்ல் பட்டேல் அனுப்பலாம். புரியுதுங்களா? பண்ணிட்டு நீங்க நீங்க ரொம்ப நாளா நல்லா சொல்லி ஆடுவாரு. ஊரில் பட்டேல்லாம் வரமாட்டான். கேளுங்க நானுங்க அதெல்லாம் கேளுங்க. அது நம்ம ஆளு இன்னும் கொடைக்கானல் பிளான்ல இருந்தே வெளிய வரல. சரி ஓகே. இன்னொன்னு நீங்க ரொம்ப நாளா இன்னொன்னு டூபேக்கு பேட்டிங் ஆடுறது சரியில்ல, பேட்டிங் ஆடுறது சரியில்லன்னு சொல்றீங்க. வி கேன் அகைன் செண்ட் ஹிம் டூ டவுன். சரி என்னதான் நீ ஆ. அத தான் கிழிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி மேல அனுப்பிச்சு காட்டலாம். அனுப்பிச்சு பார்க்கலாம். சோ நீங்க அங்கருந்து அதுக்கு அடுத்தது டெவான் பிரேவிஸ். அதுக்கப்புறம் சொதப்பிச்சுன்னா சாம்சன். சோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அந்த கீழ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் கொஞ்சம் மேட்ச பினிஷ் பண்ணி குடுக்குற மாரி சாம் செட்டப் தான் ஒய் நாட்? ஏன்னா வேற யாருமே வந்து இவங்க எல்லாருமே வந்து பவர் பிளேல வந்து பாலோட பேஸ டைம் பண்ணி அடிக்கிறவங்க எல்லாருமே. அது நீங்க ஆயுஷ் மாத்திரை இருந்தாலும் சரி, அ வ வ ருத்துராஜுமே ஹார்ட் ஹிட்டர் கிடையாது. பட் சாம்சன் கேன் பிளே தட் ஹார்ட் ஹிட்டர் ரோல் டூ. சும்மா அது ஜஸ்ட் த்ரோயிங் அவுட் ஐடியாஸ். மேபி பட் என்னன்னா அகைன் ஸ்டாட்ஸ் ஆஸ் அ ஓப்பனர் இஸ் பிரிட்டி குட். இப்போ அ சப்போஸ் சப்போஸ் கேமரான் கிரீன் கிடைச்சிட்டான்னா, வி ஹேவ் எ ஹிட்டர் ரைட்? லோவர் ஆர்டர்ல. ஸ்டில் அப் இட் இஸ் கிரவுடட். சம்திங் வி ஹேவ் டு டூ. ம். ஸ்டில் அப் இட் இஸ் கிரவுடட். அவனோட மெயின் 11 பேக்கப் 11 பேசிக்கலி. மெயின் 11ல இருக்கிற பாதி பேரே பேக்கப் 11. இதுல அவங்களுக்கு வேற பேக்கப் எடுக்கணும் நம்ம. நம்ம பவுலர பேக்கப் பவுலரா கூட வைக்க மாட்டானுங்க சில டீம்ல. அதான் சொல்றேன். ம். இது எல்லாத்துக்கும் காரணமான ஒருத்தன் ஜாலியா மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கான் ப்ரோ. அவன யாரும் கேள்வி கேட்க மாட்றாங்க ப்ரோ. யாரு ப்ரோ? ஃப்ளெமிங். இது வந்து எவ்ளோ பெரிய ஃபக்கப் தெரியுமா? அதாவது ஒரு மெகா ஆக்ஷன வந்து கோட்ட விட்டது வந்து இஸ் அ ஃபயரபிள் அஃபென்ஸ் இன் மை ஒப்பீனியன். அவன வந்து யாருமே எந்த கேள்வியுமே கேட்க மாட்றாங்க. கேட்டா 2000ல அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சார் தெரியுமாடா? 5 கப்பு ஜெயிச்சார் தெரியுமா? எம்.எஸ். தோனிக்கு வெளிய என்னடா கப்பு ஜெயிச்சிருக்காரு அவரு? எம்.எஸ். தோனிய ரிமூவ் பண்ணீங்கன்னா 2020ல வாட் இஸ் ஃப்ளெமிங்ஸ் அச்சீவ்மென்ட்? ஹி ஹஸ் பிளேய்ட் 10 டோர்னமென்ட்ஸ் அவுட் ஆஃப் எம்.எஸ். தோனி இன் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். ஹி ஹாஸ் 0 கப்ஸ். ஐ டோன்ட் ஈவன் திங்க் ஹி ஹாஸ் ஒன் ஃபைனல் அப்பியரன்ஸ் வித்தவுட் எம்.எஸ். தோனி. இது மே பி ராங். ஐ அம் நாட் எக்ஸாக்ட்லி ஷூர். பட் 10 டோர்னமெண்ட்ஸ் ஆடின ஒருத்தர் 9 டோர்னமெண்ட்ஸ் இப்போ ஒரு சவுத் ஆப்பிரிக்கா 20ன்னு ஒண்ணு ஆடப் போறாரு. அதுவும் ஒண்ணும் நடக்காது. 10 டோர்னமெண்ட்ஸ் ஆடின ஒருத்தர் ஒரு கப் கூட இல்லாம இருக்காருன்னா, லைக் வாட் இஸ் ஹிஸ் அச்சீவ்மென்ட் வித்தவுட் எம்.எஸ். தோனி? இவர் வந்து 2025 ஆக்ஷன் இது இவ்ளோ நம்ம வந்து புலம்புறதுக்கு காரணமே 2025 மெகா ஆக்ஷன் ஃபக்கப் பண்ணது தான். அந்த ஃபக்கப்க்கு ஒரு ஒரு லைக் ஒரு அக்கவுண்டபிலிட்டி இல்லையான்னு தான் நான் கேட்கிறேன். யார் யாரெல்லாமோ தூக்குறாங்க. ஃப்ளெமிங் மேல யாருமே கொஸ்டின் பண்ண மாட்றானுங்க. இதுக்கு ஒருத்தன் வீடியோ போடுவான். "டேய் என் தலைவன் ஃப்ளெமிங் இருந்தப்போ நம்ம 5 கப்பு ஜெயிச்சோமாடா" அப்புட்ன்னு ஒருத்தன் வீடியோ போடுவான். அவனோட கொலாப் போடுவானுங்க. இதுதான் நடக்கும் கடைசில. 2008ல ஃப்ளமிங் 2000ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி போனப்போ என் தலைவன் ஃப்ளெமிங் என்ன பண்ணான்? "டேய் அது ஓடிஐடா. ஐயோ!" மினி ஆக்ஷனுக்கு எவனுமே பிளேயர் விட மாட்டேங்கிறான். பிகாஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறான்னா, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணா நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் நம்ம ஒருத்தன் மட்டும் தான் நினைக்கிறேன். வேற எவனும் நினைக்க ஆமாமா. மாட்டேங்கிறான். சோ அதுக்கு அததான் தான் நான் சொல்றேன். திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்றேன். நம்ம இவங்க வந்து டூபே கேவலமா ஒரு நிலைமையில இருக்கோம். 40 கோடியோட போறோம்னா, நம்மளோட கேவலமா ஒருத்தன் 60 கோடியோட வரான் ப்ரோ. அத நெனச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு. இல்ல அதுவும் அவனும் ரொம்ப 2024ல கப்பு ஜெயிச்சவன். அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெரிய ஃபக்கப் அவன் தான். 2024ல கப்பு ஜெயிச்சவன். தெளிவா ஒரு கோர மெயின்டெயின் பண்ணி 2025 ஆக்ஷன்குள்ள போயிருந்தான்னா, ப்ரோ மாஸ் பண்ணியிருக்கலாம். ப்ரோ அவன் தெரியல. அவன் வந்து 20 மெகா ஆக்ஷன் அப்ப நம்ம பண்ணதெல்லாம் உழப்பலே கிடையாது. அவன் டீம் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டான். டீம் கேப்டன் இல்ல. அப்ப ரஹானே வந்து கேப்டன் இல்ல. அன்சோல்டுன்னு நெனைக்கிறேன். திரும்ப ஏதோ இந்த ஆமாமா. திருப்பி கூப்பிட்டு வர வச்சு, "ஐயய்யோ! கேப்டன் அத மறந்துட்டோம். கேப்டன் அத மறந்துட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்தானுங்க ப்ரோ. அவ்வளோ பெரிய ஃபக் அவனுங்கலாம். அ எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தலைவர் கம்பீர் தான். அவர் நல்லா ஓரமா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டு கப்பு ஜெயிச்சுட்டு ஐசிடிக்கு போயிட்டாரு. இதுல ஸ்ரேயாஸ் ஐயர் காண்டாகி நான் வரமாட்டேன்னு கிளம்பிட்டான். ஃபுல் டோட்டல் டீம் கொலாப்ஸ். 2018ல தான் ப்ரோ. 2018ல வந்து அவன் டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து கம்பீர் ரிக்கி பாண்டிங் சைக்கிள் தானே? ரிக்கி பாண்டிங் டெல்லில இருந்தான். அந்த சைக்கிள் தானே? ஓகேங்களா. 2018ல வந்து அவன் டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு இருந்தான். ஓகேங்களா. வந்துட்டு அவன் வந்து அவன் வந்து ஹி வாஸ் கேப்டன் ஆஃப் டெல்லி டேர்டெவில்ஸ். நம்மளுக்கு டெல்லி டேர்டெவில்ஸ் பத்தி தான் நம்மளுக்கு தான் தெரியுமே. எவ்வளோ அருமையான டீம்ங்கிறது. ஸோ அப்ப என்னன்னா, அந்த டீம்ல இவரு அத விட அருமையா ஆடிட்டு இருந்தாரு. எப்படின்னா, தொடர்ந்து 2 மேட்சோ, 3 மேட்சோ டக் அவுட். அப்போ வந்து நெறைய பிரஷர் இருந்துச்சு கம்பீர் மேல. கம்பீர் வந்து கேப்டன்சிலருந்து வெளிய வந்தாகணும் அப்டின்னோனே, சரி நான் கேப்டன்சிலருந்து ஸ்டெப் டவுன் பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு, கேப்டன்சிய எடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர்க்கு குடுத்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் குடுத்ததுக்கு உடனே என்ன பண்ட்டாங்க, கம்பீர வந்து டீம்ல இருந்து டிராப் பண்ட்டாங்க. அப்போ வந்து கம்பீர் ஓப்பனா போய் சொன்னாரு. "நான் வந்து கேப்டன்சில இருந்தாங்க போறேன்னு சொன்னேன். பிளேயரா போலான்னு சொல்லல. என்ன ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அண்ட் இட் டர்ன்ட் அவுட் டூ பி ஹிஸ் ஃபைனல் ஐபிஎல் சீசன். ஸோ என்னன்னா அப்போலருந்தே ஸ்ரேயாஸ் ஐயர் மேல ஏதோ ஒரு வன்மம் இருந்திருக்கலாம். ஸோ இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். போன வீடியோல வந்து அந்த இந்த 2018 பிஜிடி வின் பண்ண சீரிஸ் வந்து நான் விட்டுட்டேன். மறந்துட்டு தான் விட்டேன். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா நெறைய ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு. ஜெனரலா இந்த நான் அதாவது ரியல் லைஃப்ல
அன்ரியலா நெறைய விஷயம் மறப்பேன். அதாவது எப்படின்னா, இந்த சிவா இருப்பான தெரியுமா ப்ரோ? அந்த ஃபோன் நம்பர் என்ன 241434 அந்த மாரி தான் நானே இருப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்டிங்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலா நான் அதனால தான் வெங்கட்ட கூப்பிடுறது. ஏன்னா வெங்கட்டுக்குள்ள இந்த இயர் எனக்கு வந்து விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும். இது நடந்துச்சுன்னு தான் தெரியும். எந்த டீமு, எந்த வருஷம், எந்த சீசன் அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால வெங்கட் நான் அப்பப்போ என்ன வந்து குத்தி குத்தி காப்பாத்துவாரு. இந்த வருஷம், அந்த வருஷம்னு சொல்லுவாரு. அன்னைக்கு வந்து வெங்கட்னாவும் காப்பாத்தல. அதனால அந்த அன்னைக்கு அதோட அன்னைக்கு நானே ஜோன் அவுட்ல இருந்தேன். இல்ல அன்னைக்கு என்னன்னா, சரி இப்ப விராட் கோலிய பத்தி நம்ம ஏதாவது பேசினோம்னா, அப்புறம் உடனே நீங்க வந்துருவீங்களே விராட் கோலிக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க. அ சரி எதுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு விட்டுருவோம்னு விட்டாச்சு. சரி வெங்கட் நான் அப்புறம் கரெக்ட் பண்ணல. சரி ஓகே மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இத்தன வருஷமா போறோம். நம்ம ஒண்ணும் பெரிய எக்ஸ்பெர்ட் கிடையாது. இன்னும் நம்ம பிரிப்பேர் பண்ணிட்டு வர்றது கிடையாது. வி டோன்ட் பிரிப்பேர் அ ஷீட் அண்ட் கம் ஃபார் த ரெக்கார்டிங். சம்டைம்ஸ் வி ஃபர்கெட். அதுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அத்தினி கமெண்ட் வருது. அதாவது இதுவரைக்கும் எத்தன விஷயம் பேசியிருக்கோம். அத கரெக்ட்டா அந்த நுவான்ஸ்ட் அந்த சின்ன விஷயத்துக்கு அத்தினி கமெண்ட் வருது. இதுலருந்து என்ன தெரிய வருதுன்னா, பல ஆர்சிபி அண்ட் விராட் கோலி ஃபேன்ஸ் இங்க தான் குடியிருக்கானுங்க. எப்பனாலும் ரெட்டி இங்கேயே தான் குடியிருக்கீங்க. அது நல்லா தெரியுது. சிஎஸ்கே ஃபேன்ஸோட இவனுங்க கூட்டம் தான் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்குது. எனக்கு என்னமோ தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க வெங்கட்னா? இதுதான் உண்மை. ஏன்னா, நம்ம போன வருஷம் ஃபுல்லா சிஎஸ்கேவ திட்டுனதுல, அ. பரவாயில்லையே இவனுங்க ரொம்ப நல்ல பசங்களா இருப்பானுங்க போலயே. என்னதான் அப்பப்போ லைட்டா கோலிய திட்டினாலும், இவனுங்க வந்து உண்மையா பேசுறானுங்கன்னு வந்து உட்காந்துருக்கானுங்க. அது உண்மதான். அவனுங்க சொல்றதையும் தப்பு இல்ல. அவனுங்களுக்கும் அது இப்போ சிம்பிளா சொல்லுவோமே, நம்ம வந்து எவ்வளோ சீசன் கப்பு ஜெயிச்சிருப்போம். ஆர்சிபி வந்து மண்ண கவ்விட்டு இருந்திருப்பான். அப்போ நமக்கெல்லாம் வந்து ஆர்சிபி ஃபேன் ஒருத்தன் புலம்புறத பார்த்தா நமக்கு மனசு நிம்மதியா இருக்குமா இருக்காதா? அந்த மாரி அவனுங்க வந்து நம்ம புலம்புறத பார்த்து நிம்மதியா இருக்கானுங்க. அவ்வளோதான். இருந்துட்டு போட்டும் விடுங்க. வந்து நான் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆடியன்ஸ பார்த்து பேசுறேன். அவங்க கப் ஜெயிச்சப்போ கூட நான் வந்து கங்ராச்சுலேட்லாம் பெருசா பண்ணல. பரவால்ல ஜெயிச்சிட்டீங்க கப். அந்த மாரி நான் பெருந்தன்மையாலாம் பேசல. ஏன்னா, அ நீங்க நானும் நெறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் நேர்ல பார்த்துருக்கேன் ப்ரோ. நல்லா பேசுவானுங்க. என்ட்டலாம் வந்துட்டு ஒரு டைம் ஏர்போர்ட்ல ஒருத்தன் ஏர்போர்ட்ல என்ன ஒருத்தன் பார்த்துட்டு 15, 20 மினிட்ஸ் என் கூட பேசிட்டு இருந்தாப்ல. ஆர்சிபி ஃபேன் தான். ரொம்ப நேரம் நான் உங்க வீடியோலாம் பார்ப்பேன் ப்ரோ. பயங்கர ஃபேன் அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாரு. ஐ நோ தேர் ஆர் ஒரு ஃபேனோட ஒரு பிரான்சைஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே தப்பானவங்கன்னு நான் சொல்ல வரமாட்டேன். வாட் ஐ சே இஸ் வாட் மேக்ஸ் மீ சிக் இஸ் அ ரைட் நான் இப்ப ரொம்ப அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சது அந்த 2024ல தான். 2024ல என்ன பிரச்சனைன்னா, ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து பயங்கர லூஸ் புதி வேல பார்ப்பான். திஸ் இஸ் நீங்க அந்த சீசன் மட்டும் அவனுக்கு வந்து லைட்டா மரக்கன்று இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு வைங்களேன், ரச்சின் ரவீந்திரா வந்து அக்ரெசிவா செண்ட் ஆஃப் குடுப்பான். ஆ ஆள்லாம் பாருங்க ரச்சின் ரவீந்திரா. அதுக்கப்புறம் சாண்ட்னர்ட்ட வம்புக்கு போவான். இவன்லாம் ரொம்ப சாஃப்ட் கைஸ்டா. நியூசிலாண்டர்ஸ் அவனுக்கு பவுலரையே பால் போட்டா அடிக்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு சாஃப்ட்டான ஃபெல்லோஸ். அவனுங்கள போட்டு இவன் வந்து ஓவரா அவனுங்கிட்ட போய் குழச்சிட்டு இருப்பான். உனக்கு வந்து பார்க்கிறப்ப நல்லா இருக்கும். ஏய் நம்ம தலைவன் அப்படி பண்றான்னான்னு. இதே வேற ஒரு டீம்ல இருந்து உன் பிளேயர பண்ணா உனக்கு எவ்வளவு எரிச்சலாகும். அதுவும் டோட்டலி அன்கால்டு ஃபார் அ பிளேயர் லைக் ரச்சின் ரவீந்திரா அண்ட் சாண்ட்னர்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தங்கமான பையன். அவனெல்லாம் வந்து அவன் தேவையில்லாம வம்பிழுப்பான். நீங்க அத ரசிக்கலாம். அதாவது எப்படின்னா, இந்த கல்யாணத்துக்குலாம் போனா மண்டபத்துல ஒரு கூப்பு முறுக்கு ஒரு குழந்தை ஓவரா இரிட்டேட் பண்ணி ஓடிட்டே இருக்கும். எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணும். ஃபோன புடுங்கும், ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்கும். ஃபோட்டோல குறுக்க வரும். அதான் அந்த பேரன்ட்ஸ்க்கு வந்து அது கியூட்டா தெரியும். நம்மளுக்கு என்ன தோணும்? இங்க தனியா பார்த்தா காத புடிச்சு திருவி விட்டுறலாம். தலையில 2 கொட்டு வைக்கலாம்னு தான் நம்மளுக்கு தோணும். ஸோ பார்க்கிறவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும். நீங்க பேரன்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கக்கூடாது. மத்தவங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும். எனக்கு வந்து அது இரிட்டேஷன். ஃபைனலா இன்னொன்னு என்னன்னா, நான் மேலோட்டமா சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டூ கெட் பொலிட்டிகல்லி இன்வால்வ்ட். இப்போ அந்த கேபிஎன் பஸ் எரிச்சது, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெரி லாங் டைம். ஸோ அது என்னன்னா ஒரு ஒரு ஹேட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அத வந்து இந்த ஆர்சிபி, சிஎஸ்கேக்குள்ள வந்து கொண்டு வரதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து சுத்திட்டு இருக்கு. அரவுண்ட் தட் சின்னசாமி ஸ்டேடியம் ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த ஹேட்ட எப்படி இப்ப வந்து கக்கலாங்கிறதுல ரொம்ப மும்முரமா அவனுங்க வந்து செயல்பட்டுட்டு இருக்கானுங்க. அது தெரிஞ்சோ, தெரியாமலோ அந்த மே 18 மேட்ச் அப்ப விராட் கோலி என்ன பண்ணுவான்? போயிட்டு ஹில் ஷோ லைக் ஆடியன்ஸ பார்த்து ஃபக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவான். நீங்க என்ன பண்ணுது? அது வாட் கைண்ட் ஆஃப் மொரால் இட் செட்ஸ். நம்ம தலைவனே இந்த ஃபேன்ஸ பார்த்து அசிங்கமா திட்டுறான், வெளிய இது பண்றான். இப்ப மேட்ச் முடிச்சுட்டு வெளிய வரவன் என்ன பண்ணுவான் அந்த ஃபேன்ஸ? அது ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ட ட்ரிக்கர் பண்ணி விடுது. அதாவது பேண்டர் நடக்கும். சேப்பாக்ல கூட அந்த கப்பு வச்சு காமெடி பண்றது, இல்ல ஏதாச்சும் லாலிபாப் கிண்டல் பண்றது, இது எல்லாமே நடக்கும் தான். யூ கேன் சீ தட் அக்ரெசிவ், அப்யூசிவ், த்ரெட்டனிங் வே ஆஃப் செலிப்ரேஷன் விச் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் சின்னசாமி. அண்ட் ஒன் ஸ்டெப் மோர் தே ஈவன் அட்டாக் த டீம் பஸ் முன்னாடி போயிட்டு பிரச்சனை பண்றது, தட்டுறது, முன்னாடி போய் குறுக்க விழுவுறது. இதுக்கு வந்து யார் செட் பண்றான்? அவன் அன்னைக்கு அந்த பண்ணதுதான். புரியுதுங்களா? இட் ட்ரிகர்ஸ் அ சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட் ப்ரோ. ஒருத்தன் என் தலைவனே அவனுங்கள பார்த்து சொல்றான்னா, நானே வெளிய வருவேன். இந்த தோனி டீ ஷர்ட்ட கிழிக்கிறது, கீழ போட்டு மிதிக்கிறது, இந்த மாரி ரொம்ப கீழ்த்தரமான வேலையில இருக்கிறானுங்க. இப்படியாப்பட்ட ஒரு ஃபேன் குரூப் இருக்கிறப்ப, நீ ஒருத்தன் நல்லவனா இருக்க. உன்ன உன்ன நான் மனசு வச்சு நான் பேச முடியாது. நீ எல்லாம் எக்செப்ஷன்ஸ்.
டீசென்ட்டா இருக்கவன் எக்செப்ஷனு. உன்ன நான் எக்ஸாம்பிளா வச்சு பேச முடியாது. நம்பர்ஸு, ஸ்டாட்ஸு, நம்பர் ஆஃப் கப்ஸு யூ ஆர் நோ வே கம்பேரபிள் டூ சிஎஸ்கே. ஆர்சிபி இஸ் நோ வே கம்பேரபிள் டூ சிஎஸ்கே. பட் ஸ்டில் அந்த அஜெண்டாவ அவனுங்க வந்து புஷ் பண்றானுங்க. ஒண்ணு ஆர்சிபி பிரான்சைஸ்லேருந்து என்னன்னா, எப்படியோ அதுக்கு இவனுங்கள அட்டாக் பண்ணி நம்மளும் பெரிய பெரிய ஆள் ஆயிரலாம். அப்படிங்கிற மாரி ஒரு அஜெண்டாவ புஷ் பண்றானுங்க. 2வது அத வந்து கீழ இருக்கவனுங்க அந்த ஸ்டேட் ஹெட்ல இருக்கவனுங்க அத கேப்பிட்டலைஸ் பண்ணிடுறானுங்க. கோலி ஹேஸ் த பவர் டூ ஸ்டாப் இட். ஆக்சுவலா என்னன்னா, இட் ஜஸ்ட் டேக்ஸ் ஒன் சென்டென்ஸ். வெளிய இப்ப எனிஒன் இஸ் டிஸ்டர்பிங் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் இஸ் நாட் ஈவன் மை ஃபேன். அவன் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேனே கிடையாது. அவன் என்னோட ஃபேனாவும் சும்மா ஒரு வேர்ட் சொன்னானா, ஏன்னா நீ ஆரம்பிச்சு விட்டது நீதான். உனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. சம்வேர் அட் சம் பாயிண்ட் யூ ஆர் த ஒன் ஹூ ட்ரிகர்ட் தெம் டுவர்ட்ஸ் இட். யூ ஆல்ரெடி ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு சம்வேர் ஸ்டாப் இட். பிகாஸ் நீ என்ன பண்ற? நீ வந்து உனக்கு வந்து சுத்தி நீ அங்கருந்து நீ கிரவுண்ட்ல இருந்து வந்து இப்படி கெட்ட வார்த்தை காமிச்சு அமுச்சு விடுறனா, உனக்கு சேஃப்டி இருக்கு. கிரில் இருக்கு. எவனும் உன்ன வந்து அட்டாக் பண்ண முடியாது. நீ போறப்போ ஃபுல் செக்யூரிட்டில வந்து பஸ்ல ஏறி போயிருவ. அங்கருந்து முடிஞ்சா டக்குன்னு யூகே கிளம்பிருவ. இந்தியாவிலே இருக்க மாட்ட. பட் அங்க வரது குழந்தை குட்டியோட சிஎஸ்கே ஃபேன் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு வெளிய போறது பயப்படுறாங்க. புரியுதா? உனக்கு அந்த த்ரெட்டே கிடையாது. நீ உன்னோட கோமாளித்தனத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு போயிருவ. பட் வந்து குழந்தையோட, ஃபேமிலியோட, லேடீஸ் வெளிய பயப்படுறாங்க. தே ஃபீல் ஃபியர் வென் தே கம் அவுட். தே வில் நாட் ஃபீல் தட் இன் சேப்பாக். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஆர் ஸ்டேட் அண்ட் ஆர் பீப்பிள். வரமாட்டாங்க. இந்தியால இருக்கிற எந்த ஸ்டேடியம்லயுமே இந்த மாரி நடக்காது ப்ரோ. இந்தியால நடக்காது. இருக்கிற எந்த ஸ்டேடியம்லயும் இந்த மாரி நடக்காது. நீ வந்து சேஃபா போயிடுற. உன் ஃபேமிலியோட சேஃபா இருக்க. பட் அங்க வர சிஎஸ்கே ஃபேமிலி சேஃபா வெளிய போ முடியுதா? முடியல. ஹேவ் யூ எவர் கிவன் ஒன் வாய்ஸ் அவுட்? நீ இதே தோனி வீட்டுக்கு உன்ன லஞ்சுக்கு டின்னர் கூப்பிட்டு உன்ன வந்து கார்ல கொண்டு போய் டிராப் பண்றது. அவரு டீ ஷர்ட் கிழிச்சு அசிங்கப்படுத்தினான். உன்னோட பிரான்சைஸ சேர்ந்தவன். வாட் வாஸ் யுவர் கால் ஆன் இட்? சரி உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லன்னு மட்டும் நீ சொல்லாத. யூ பெர்ஃபெக்ட்லி ட்ரிகர்ட் இட் ஆன் தட். திஸ் ஆல் ஸ்டார்டட் ஆன் May 18 when you went and said fuck off to one set of crowd over there. மிஸ்பிஹேவியர்னால தான் நடந்துச்சு. போன வருஷமே எப்படி எனக்கு வந்து அஸ்வின் மேல ஒரு வியர்ட் தியரி இருக்கோ, எனக்கு வந்து ரொம்ப நான் சொல்ல யோசிக்கிற ஒரு தியரி என்னன்னா, இப்பயும் சொன்னா அடி விழுவும். நம்ம மூடிட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் ஓகே வாங்காத அடியா இதையும் சொல்லி தொலைச்சிரும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். When Jadeja trade was happening, one thing I didn't say it openly. I know it is for good for the team. இதுதான் பேசியிருப்பேன். ஜடேஜா வந்து அடிச்சு குடுத்துருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். பட் ஒன் திங் ஐ ஹேவ் இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். இட்ஸ் நாட் ட்ரூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் சம்திங் விச் ரன்ஸ் இன் மை மைண்ட் ஐ விஷ் நாட் டு ஷேர் இட் அப்படிங்கிற மாரி இருக்கிறது தான். முக்கியமான மேட்ச்லாம் பயங்கரமா அடிப்பாப்ல. நீங்க 2 பால் 10 ரன் இருக்கணுங்கிறப்ப அத அடிச்சு கிளியர் பண்ணி குடுத்தாப்ல. அதே மாரி முக்கியமான மேட்ச் அகைன் நீங்க வந்து அடுத்த சீசனே பார்த்தீங்கன்னா 2024ல வந்து அந்த ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா அந்த மஸ்ட் வின் மேட்ச் இருக்கும் பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாப்ல. மத்த மேட்ச் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உருட்டுன்னு உருட்டுவாப்ல. எப்படி ஒரு மனுஷன் வந்து லியோவாவும் வாழ்றாரு, பார்த்திபனாவும் வாழ்றாரு. இது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த கைண்ட் ஆஃப் ஷாட் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்க தள்ளி விடுற மாரி தான் இருக்கும். எல்லாம் 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம்னு தள்ளி விடுற மாரி தான் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லேக் ஆஃப் டேலண்ட், லேக் ஆஃப் இன்டென்ட்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கோயிங் பேக் டு 22 ஜடேஜா வந்து கேப்டன்சி ஆஃபர் பண்ணாங்க. அண்ட் 4 மேட்சஸ் 5 மேட்சஸ்லயே அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ட்ராப் ஆயிடுச்சு. டீம் அவர் கேப்டன்சியும் கரெக்ட்டா பண்ண முடியலங்கிறது எவிடென்ட்டா தெரிஞ்சதுனால, இமிடியேட்டா தே காட் ஹிம் பேக். அண்ட் ஐ திங்க் அப்போ வந்து ஹி வாஸ் வெரி அப்செட். சிஎஸ்கே கூட இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாரு. அந்த சீசன் அவருமேட்டு முடியிற வரைக்கும் பெருசா எதுவும் பண்ணல. அந்த சீசன் முடிஞ்சக்கு அப்புறமா தேர் வேர் ஆல் சைன்ஸ் தட் ஹி வாஸ் கோயிங் டூ லீவ் சிஎஸ்கே. சிஎஸ்கே கூட கன்டின்யூ பண்ற விருப்பமே இல்ல. பட் ஒன்லி பிகாஸ் தோனி செட் ஹி கேம் பேக். இது அவரே சொல்லியிருப்பாரு. தோனி போய் வான்னு சொல்லிட்டாரு. நான் வந்துட்டேன். ஸோ யூ கேன் see that he is upset on the management. அது எங்கேயோ ஒரு இடத்துல கருக்குன்னு இருக்கு. இட் டசன்ட் கோ அவே ப்ரோ. நீங்க வந்து ஒரு ஒருத்தன் மேல ஒரு இது இருக்குன்னா, உடனேலாம் அது போகாது ப்ரோ. நீங்க என்ன வேணா வாட் எவர் யூ சே இன் பப்ளிக், வாட் எவர் யூ சே இன் இன்டர்வியூ, வாட் எவர் இஸ் டசன்ட் மேட்டர். வாட் இஸ் இன்சைட் யுவர் ஹார்ட்ங்கிறது நம்மளுக்கு அந்த இது சீக்கிரத்துக்கு இது போகாது. செகண்ட் வந்து 2023 கமிங் பேக் டு 2023 யூ நோ தட் ஹவ் ஃபேன்ஸ் ஆர் பிஹேவிங். ஜடேஜா வந்து அவுட் ஆகும்னு எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அவுட் ஆனா ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. நானும் ஜடேஜா அவுட் ஆகும்னு தான் கத்திட்டு இருப்பேன். எதுக்கு தோனி வர்றதுக்காக இல்ல. ஏன்னா அவ்வளவு உருட்டுவாப்புல. தயவு செஞ்சு அவுட் ஆகு. தோனியே உருட்டாருன்னா தோனி அவுட் ஆகும் தான் கத்துவேன். அடுத்தது எவனாச்சும் வந்து அடிக்கட்டும். தேஷ்பாண்டேவாச்சும் வந்து அடிக்கட்டும். தோனி அவுட் ஆகுங்கன்னு கத்துவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் ஹிஸ் பவுலிங் வாஸ் டாப் நாச் அந்த சீசன். ஃபைனல்ஸ் தான் ஐம் சேயிங் பிஃபோர் த ஃபைனல்ஸ். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு வாங்குவார். இந்த ஸ்பான்சருக்கு நான் வேல்யூபிள் புரிஞ்சிருக்கேன். ஆனா அந்த ஃபேன்ஸுக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபேன்ஸ் மேலேயும் காண்ட்ல இருந்திருக்காரு. ஒண்ணு மேனேஜர் மேல காண்டு. அடுத்தது ஃபேன்ஸ் மேல காண்டு. ஸோ இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பில்டப் இருந்திருக்கு. என்னோட கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா, ஏதோ ஒரு டைம்ல முடிவு பண்ணிட்டாரு. ஓகே நான் அவுட் ஆனா தான்டா நீங்க கத்துவீங்க. பாத்துறேன் அவுட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உருட்ட ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் தியரி. ஷார்ட் செலக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். நாட் பிகாஸ் அண்ட் வென் தெர் இஸ் திஸ் மொமெண்ட் டு ஷைன். மொமெண்ட் டு ஷைன்னா என்னன்னா, இப்ப நான் அடிச்சா ஜடேஜா தான்டா பேர் வரும் அப்படிங்கிறப்ப பயங்கரமா அடிப்பார். இட் வில் பி யூ வில் சீ a different version of ஜடேஜா.
கமிங் பேக் இந்த ட்ரேட் முடிஞ்ச உடனே, இந்த ட்ரேட் அனௌன்ஸ் பண்ணல இவனுங்கலாம் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தானுங்க. நோ ஆனா ஜனா டென்ஷன் ஆயிடுச்சு அப்படிலாம் பேசிட்டு இருந்தானுங்க. யூ ஷுட் சி ஹவ் த இன்ட்ரோ வித் ராஜஸ்தான் வாஸ் ஷாட். கரெக்ட்டா ஒரு பட்டாசு எடுத்து ஜடேஜா டினைஸ் ட்ரேட் ரூமர் மேல பட்டாசு கொளுத்தி போட்டு வெடிக்கிற மாரி இன்ட்ரோ இருக்கும். இந்த ராஜஸ்தான் ஓனர் கூட ஜடேஜா தான் எங்கள அப்ரோச் பண்ணாரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் வேணும்னு தான் பண்ணாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்டு உண்மை ஜஸ்ட் அ கான்ஸ்பிரசி தியரி உண்மையா கூட இல்லாம இருக்கலாம். அது உண்மையா பொய்யாங்கிறது எப்ப தெரியும்னா, வர சீசனு தலைவன் மட்டும் அங்க போயிட்டு 170, 200 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுனாப்லனா கன்ஃபார்ம் விஷயம் டாப் சீக்ரெட் கன்ஃபார்ம். இதுதான் பண்ணியிருக்காப்புல. நம்மள வந்து வச்சு செஞ்சிருக்காப்புலங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 135 ஆடிட்டு இருந்த மனுஷன் அங்க போயிட்டு பறக்குது பால் லெஃப்ட், ரைட் பறக்குதுடா எல்லா மேட்சும். யூ ஹேவ் டூ நோ வி ஹேவ் பீன் பிட்ரேட். நடக்காது. எப்படி தெரியுமா நடக்கும்? அ. ஃபுல் சீசன் ஆடாம, சிஎஸ்கே கூட 2 மேட்ச் மட்டும் ஆடி ஜெயிச்சு குடுத்துருவாருன்னு நெனைக்கிறேன். இத நான் பேசி வச்சுட்டேன்னு வைங்களேன், கண்டிப்பா இது வந்து நெறைய ஹோல்சமான மொமெண்ட்ஸ் நடக்கும். எப்படின்னா, இப்ப வந்து சிஎஸ்கேக்கும் இப்ப ராஜஸ்தானுக்கும் மேட்ச் நடக்கிறப்ப, ஜட்டு வந்து வேற ஜெர்சில உள்ள வருவாரு. இவங்கலாம் அழுவாங்க. அப்படியே இவங்க ஃபீல் பண்ணி 2 பேரும் பேசிக்குவாங்க. அந்த அந்த மொமெண்ட்லாம் நடக்கும். அந்த டைம்ல நம்ம பேட் மவுத் பண்ணி, நம்ம கெட்ட பேர் வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். சரி ஓகே என்னத்த வாங்குறது முடிவு அதான் நம்ம பண்ணலாம். முன்னாடியே பேட் மிட் பண்ணிட்டோமே. இப்ப அந்த மொமெண்ட்ல நம்மள மறந்துருவானுங்க. கவலைப்படாதீங்க. நமக்கு எதிரா ஒரு மேட்சாவது இந்த டைம் ஜடேஜாவோட ஹிட்டிங் இருக்கு. இப்போ அது நடந்த உடனே என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் கேளுங்க. ம். சிஎஸ்கே ஃபேன்ஸே அமைதியா இருப்பானுங்க. "டேய் ஐ அம் அன் ஆர்சிபி ஃபேன்டா பாத்தீங்களா? இவன ரிலீஸ் பண்ணா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா?" அப்படின்னு ஒரு 4 பேர் வருவானுங்க. அவனுங்கள எப்படி சமாளிக்க போறோம்னு தான் தெரியல. என்னைய நீங்க ரிலீஸ் பண்ண ஆளுங்கள விட்டு நாங்க எத்தன வருஷத்துக்கு முன்னாடியே கப் வாங்கிட்டோம் தெரியுமாடா? வாட்சன். இருக்கு. வாட்? சிவம் டூபே. நீங்க ரிலீஸ் பண்ண இல்ல, சிவம் இல்லங்க. பொறுக்கி அது போட்ட என் வாயில சிவம் வந்துச்சு. டூபே. ஆக்சுவலா அவன் ரிலீஸ் பண்ணது அந்த கரெக்ட் தான். அந்த சீசன் அப்ப எடுத்து 2023 சீசன் சிவம் டூபே இல்லன்னா கப்பு கிடையாது நமக்கு. 2023 சீசனு அவனால கப்பும் போயிருந்திருக்கும் ஃபைனல்ஸ்ல. அது ஞாபகம் அது வச்சுக்கங்க. ஓகே. அதெல்லாம் ஓகே. பட் அ அவன் அவன் ஒரு இல்லன்னா நிமிஷங்க. நமக்கு ஒரு நான் 6 இன்னொன்னு யோசிச்சுட்டு அவன் இருந்தேன். இல்லன்னா நமக்கு ஒரு 6 பாயிண்ட் கிடையாது ப்ரோ. அவன் இல்லன்னா இல்ல ஒரு நமக்கு ஒரு நிமிஷம். 6 பாயிண்ட் கிடையாது அந்த சீசன். ஒரு 6 பாயிண்ட் விடுங்க. நீங்க அந்த ஃபைனல்ஸ் அப்ப சொன்ன டூபே வந்து ரஷீத் கான தூக்கி 2 6 அடிச்சான் ப்ரோ அப்படின்னு ஒரு டைம் சொன்னீங்க ஞாபகம் இருக்குங்களா ஃபைனல்ஸ்ல? நான் அப்புறமேட்டு போயிட்டு திருப்பி ஃபைனல்ஸ் ஒரு டைம் பார்த்தா, அப்ப எவ்வளவு தெரியுமா அவன் ஸ்கோர் இருந்திருக்கு? 12 பாலுக்கு 13 ரன்னு. ஆமாமா. அதாவது அவன் தோண்டுன குழிய தான் அவன் மூடியிருக்கான். அவன் ஒண்ணும் ஆமாமா. அங்க கான்வே, ரஹானே, ருத்ராஜ்லாம் வேற மாரி அடிச்சு ரன் ரேட்லாம் குறைச்சுட்டானுங்க ஆல்ரெடி. இவன் தான் ரன் ரேட்ட ஏத்தி லைட்டா குறைச்சு விட்டு, திருப்பி ஏத்தி விட்டு ஜடேஜாட்ட கட்டிவிட்டான். அதனால அந்த 2 சிக்ஸ்லாம் நான் கணக்கே எடுத்துக்க 12 பால் 13 அவன் ஆனா ஆனா ஆக்சுவலா அந்த அவன் 2 6 தோண்டுன அடிக்க குழிய அவன் முன்னாடி மூடுனான். ஆனா அந்த 2 6 அடிக்க முன்னாடி 50 ரன்ஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் 20 பால்ஸ் ப்ரோ. அது வந்ததுக்கே காரணம் அவன் தான்னு சொல்ல வரேன். கரெக்ட் தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அன்னைக்கு ஃபைனல்ல அவன் தடவுனாங்கிறது உண்மதான். அ ஆனா அந்த சீசன் இல்ல. அவன் இல்லன்னா நம்ம கப்பு கிடையாதுங்கிறது உண்மதான். சரி ஓகே. அதுவும் கரெக்ட் தான். அதான் சோ அதனால இதெல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ கமெண்டே பண்ணக்கூடாது. நீங்க விட்ட இல்ல, பிளேயர் இல்ல இவன வருவானுங்க. விட்டீங்க. கன்ஃபார்மா வருவானுங்க. ஜடேஜா ஒரு மேட்ச் அடிச்சா போதும். உடனே வந்துருவானுங்க. பார்த்தீங்களா? எப்படி நீங்க ஜட்டுவ தூக்கி போட்டீங்க. அப்படின்னு ஒருத்தன் வருவான். இன்னொரு சைட்ல இருந்து அவன் ஸ்டண்ட் வெங்கி வருவான். இன்னொரு சைட்ல இருந்து வில் ஸ்பாட் வருவான். ஆளாளுக்கு வருவானுங்க எல்லா டைரக்ஷன்ல இருந்து ரெடியா இதுக்கு தான் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கடா ஜடேஜா அடிப்பான்? எங்கடா சிஎஸ்கே திட்டலாம்னு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் எனக்கு அடிச்சானா, திட்டுறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. இத்தன வருஷம் நம்மள வந்து அந்த இந்த ட்ராமால என்ன அதாவது எல்லாருமே இந்த மேஜரா கமெண்ட் பண்றவங்க என்ன தெரியுமா? ஃபைனல்ஸே தூங்கி எந்திரிச்சு தான் பார்த்திருப்பானுங்க அன்னைக்கு. புரியுதுங்களா? காலைல எந்திரிச்சு தான் அந்த ஆமா. 2 10 ரன் 2 பால்ல அடிச்சிட்டாரா ஜடேஜா அப்படின்னு தான் பார்த்திருப்பானுங்க. அவனுங்க லீக் மேட்ச் பார்த்திருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம ரிவ்யூ நம்ம பண்ற நம்ம போட்ட வீடியோலயே அ, நம்ம போட்ட வீடியோலயே நம்ம வந்து போயிட்டு ஜடேஜாவ பத்தி பேசியிருப்போம். அ, ப்ரோ சும்மா நீங்க ஜடேஜாக்கு முட்டு குடுக்காதீங்க ப்ரோ. ஒண்ணும் பண்ண மாட்றான் ப்ரோன்ட்டு அந்த 2023 சீசன்ல இருக்கிற வீடியோலயே நெறைய டைம் நம்ம பேசியிருப்போம். ம், ம். ஜடேஜா அடிக்க மாட்றான், ராயுடு ஆமாங்க. அடிக்க மாட்றான் அப்படின்னு சொல்ற டாபிக்லாம் நம்ம இது பண்ணியிருப்போம். ஃபைனல்ஸ்லயுமே 2 பேரும் ராயுடு அடிச்சு குடுத்தத எவ்வளோ தூரம் கொண்டு வரும். 22 ஆஃப் 13ல இருந்து 10 ஆஃப் 2 கொண்டு வரலாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமாடா? அது முதல்ல 20 ஃபைனல்ஸ்ல. ந 22 ஆஃப் த 2019ல கூட 2019ல கூட இதே மாரி 22 ஆஃப் 13ல இருந்து நம்ம 2 ஆஃப் 1ல வந்திருப்போம். ம், ம், ம். புரியுதுங்களா? தட் இஸ் அ மச் பெட்டர் சினாரியோ. தோத்துருவோம் அத விடுங்க. தட் இஸ் அ மச் பெட்டர் சினாரியோ தேன் 22 ஆஃப் 13லேருந்து 10 ஆஃப் 2 வர்றது. அவ்வளோ ம். தடவிருக்கானுங்கன்னு அர்த்தம். அதுல வந்து நடுவுல ஒரு கேட்ச் ட்ராப்லாம் ஆகும். நம்ம 100 தான் லைக் டைவ் பண்ணி கேட்ச்லாம் அது கொஞ்சம் ம். கஷ்டமான கேட்ச் தான் வச்சுக்கோங்களேன். டைவ் பண்ணி அந்த கேட்ச்லாம் புடிச்சிருந்தாங்கன்னு வைங்க, கன்ஃபார்ம் மேட்ச் லாஸ் அன்னைக்கெல்லாம். அன்னைக்கு ஏதோ நிஜமாலே ஒரு அருள் இருந்தது நம்ம மேல. அதனால தான் நம்ம ஜெயிச்சோம். இல்லனாலாம் வாய்ப்பே இல்ல. இந்த ஆக்ஷன் முடிஞ்சோனே ஒரு வீடியோ போடுறோம். முடிச்சுட்டு இன்னொரு வீடியோ என்ன பண்ணலாம்னா, நம்ம 5 கப் இருக்குல்ல
5 கப்ல வந்து எது பெஸ்ட் கப், பெஸ்ட் சீசன், வொர்ஸ்ட் சீசன் அந்த மாரி 5ல பெஸ்ட் இல்ல, இல்ல. இப்ப ஃபைனல் பேச வேணாம் இன்னும் ப்ரோ. இப்ப பெஸ்ட். பேச வேணாம். அப்புறம் பேசலாம். இப்ப பேச வேணாம். வேற வேற இல்ல, இல்ல ஒண்ணே ஒண்ணு அப்படியே சொல்லிர்றேன். பேச இல்ல ஆரம்பிச்சுட்டோம். ப்ரோ ஒரே ஒரு மேட்டர் மட்டும் லீக் பண்ணிர்றேன். ஒரே ஒரு வொர்ஸ்ட் அதாவது நம்பர் 5 வந்து அந்த ஆர்சிபி கூட ஃபைனல்ஸ் அடிச்ச கப் தான். இருக்கிறதுலயே ரொம்ப போரிங்கான ஃபைனல்ஸ். அதெல்லாம் எங்களுக்கு வச்சிருக்கவே நீங்க வேணா அந்த ஒரு கப் நீங்க வச்சுக்கங்கடா. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கடா. 2 வச்சுக்கோங்கடா. நீங்க வேணா. தெனாவட்டி இந்த இந்த நக்கல் நக்கூதி நக்கலோட பேசிட்டு இருங்க. ஆர்சிபி வந்து 2026, 2027 2 கப் அடிச்சு ஈக்குவல் பண்ண போறான். 4-4 வாங்க அப்படின்னு பேரிங் போட போறான். அது வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா அவங்க டீம் இந்த வருஷம்லாம் செம்மையா இருக்கு. இந்த லைக் ஒன் ஏர்லி பிரடிக்ஷன் இஸ் தட் ஆர்சிபி இஸ் டெஃபினெட்லி கோனா குவாலிஃபை. இட்ஸ் கோனா பி எ ஸ்ட்ராங் கண்டெண்டர் திஸ் சீசன். The only thing that can hurt RCB is Hazelwood injury. எஸ் தயாளு இருக்கிறான். எஸ் தயாள், எம்எஸ் தோனி தான் ப்ரோ பிரச்சனை. மித்த யாருக்கு எஸ் தயாள் பிரச்சனை இல்ல இல்ல. ப்ரோ ஆப்போனன்ட்ட மொலஸ் பண்ணி விட்டுருவோம் ப்ரோ. விக்கிறீங்க பொம்பள மாரியே இருக்கீங்க. மொலஸ் பண்ணி அவங்கள வந்து ட்ராமாக்குள்ள தள்ளிருவோம் ப்ரோ. எல்லா அப்பனம்லாம் பண்ண மாட்டான் ப்ரோ. பயப்பட வேண்டிய ஒரே ஆள் வந்து நம்ம வைபவ் சூரியவன்சி மட்டும்தான். இதுல யார் அண்டர் 18 இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போய் புடிச்சுக்குவோம். ஆயுஷ் மாத்திரை 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பயப்பட தேவையில்ல. ஐஸ் மாத்திரை என்ன பயப்பட வேணாண்டி பாட்டு போட்டு. சின்னசாமி ஸ்டேடியம் வந்து இப்ப வேற ஸ்டேடியம் மூவ் பண்றோம்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா. ஆமாமா. அதுக்கு வந்து இல்ல ஸ்டேட் மூவ் பண்றாங்க தானே, மூவ் பண்றாங்க தானே மூவ் இல்லையா? பண்றாங்க. அதுக்கு ஸ்டேட் சிஎம் வந்து ஆ. அலோவ் பண்ண மாட்டேன் அதெல்லாம். அங்கே தான் ஆடி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸே அவருக்கு போய் எதிர்ப்பு தெரியும். ஐயோ சும்மாரியா அது மத்த ஆப்போனன்ட் தான் ஹோம் கிரவுண்ட் எங்களுக்கு வேற இடத்துக்கு போய் தொலைறோம். சரி ப்ரோ ஐசிடி பத்தி பேசுங்க ப்ரோ. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இந்த அநியாயம் நடக்குது. ருத்துராஜுக்கு சான்ஸ் கிடைக்கல. இவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. அவனை பொறுத்த வரைக்கும் சாம்சன் ஆடல, ருத்துராஜ் ஆடலன்னா எனக்கு கவலையே இது கிடையாது. இவங்க இன்ஜுரி எல்லாத்தையுமே எனக்கு கொஞ்சம் பேர் சொல்றானுங்க ஐசிடில அநியாயம் நடக்குதுன்னு. டேய் சிஎஸ்கேல அநியாயம் நடந்துட்டு இருக்குடா முதல்ல. ஃபிளெமிங்க ஃபயர் பண்ணுங்கடா. எனக்கு எனக்கு மேஜர் வரி இதுதான். சாம்சங் ஆட வைக்கல, அது வைக்கல. டேய் அவன் ஏதாவது போய் இன்ஜுரி ஆயிர போறான்டா. எனக்கு போதும் நான் அங்கேயே உட்கார்ந்து இருக்கட்டும். எனக்கு இன்னும் எப்படா மார்ச் அது வரைக்கும் போகும். என்னன்னா, ருத்துராஜ் இப்ப ஐசிடில ஆடலன்னா எனக்கு கவலை இல்ல. அவன் எனக்கு சிஎஸ்கேல ஆடுனா மட்டும் போதும். ஐசிடில ஆடணும்னா கவலை. மைண்ட் செட் ப்ராப்ளம் ப்ரோ. மைண்ட் செட் ப்ராப்ளம். அவனுங்க வந்து காலேஜ் படிக்கிறானுங்க, ஸ்கூல் படிக்கிறானுங்க. நெறைய டைம் இருக்கு. ஐசிடி ஃபாலோ பண்றானுங்க. நமக்கு சிஎஸ்கே ஃபாலோ பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல ஐசிடிக்காலாம் போய் போராடிட்டு இருக்க முடியாது. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ ஆயுஷ் மாத்திரை அடிச்சிட்டான். எஸ்எம்ஏடில இங்க அவ்வளோ அடிச்சிட்டான், அங்க அவ்வளோ அடிச்சிட்டான்னு போட்டுட்டு இருக்காங்க. ஏய் அவன் அடிக்கலாலும் பிரச்சனை தான். அவனை தான் ஆட வச்சாகணும். சிஎஸ்கே ஒரு ஆப்ஷன் கிடையாது. அங்க போய் எது விரல கிரல இன்னொன்னு உடைச்சிருவானா எனக்கு. இன்னொன்னு நான் எடுக்கிறேன். தீபக் ஹூடாவுக்கும் ஸ்டாட் இருக்கு. திரிபாதிக்கும் ஸ்டாட் இருக்கு. ஸ்மார்ட்ல அடிச்சான்ட்டு. அதான் நீங்க வந்து என்னன்னா, டேய் நம்பளுக்கு அது தேவைடா. அதெல்லாம் வந்து அதாவது வேற டீம்ல 11ஸ்லயும் இருந்து பேக்கப் பிளேயரா இருக்கவன் அடிச்சானா அவங்க சந்தோஷப்படலாம். நம்மளுக்கு ஒன் அண்ட் ஒன்லி பிளேயரே அவனுக்கு தான் இருக்கானுங்க. அவனுங்க அடிச்சாலும் சரி, அடிக்கலனாலும் சரி. நம்ம வந்து அவன் விரல கிரல உடைச்சிக்காம, கால கீழ உடைச்சிக்காம வந்து மார்ச் வரைக்கும் சேர்ந்தானா சந்தோஷங்கிறதா என்னோட கோல். மத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. ம்.